இன்னைக்கு நம்ம ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் டாபிக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட்ல இந்த டாபிக் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது ஃபார்மர் கிட்ட ரொம்ப கம்மியான கேபிட்டல், அதாவது முதலீடு வந்து யூஸ்வலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஏன்னா வந்து எல்லாருமே ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, லார்ஜ் ஃபார்மர்ஸ் பெருசா இருக்க மாட்டாங்கங்கிறனால அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்கள்ட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நம்மளால வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை அவங்க வந்து ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிட்டு பண்றதா பெஸ்ட். ஸோ அது சூஸ் பண்றதுக்கான சில கிரைட்டீரியா இருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா நான் அதுல வந்து என்னோட பணத்தை போடலாம், எனக்கு வந்து வருமானம் வரும். அதே மாதிரி இந்த பணத்தை வந்து வேற எதுலயாவது போட்டேன்னா இதுல வரதை விட இன்னும் ஜாஸ்தி அதிகமான வருமானம் வரும்னா நான் அதுல போடலாம். ஸோ இந்த மாதிரி டிசைட் பண்றதுக்குரிய கிரைட்டீரியா என்னென்ன, எதை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா இது வந்து ஃபார்மிங்னு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே பிசினஸ் அனாலிசிஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்காக. ஸோ இதுல வந்து நம்ம முன்னாடி பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பணம். அது வந்து அந்த காலத்துல வேற ஒரு வேல்யூ இருந்துச்சு, இப்போ வந்து அதோட வேல்யூ வேற மாதிரி இருக்கு. ஸோ இதை அக்கௌண்ட் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி டாபிக். ஸோ அக்ரிகல்ச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒன்னு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்னொன்னு பிக்ஸ்டு கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒர்க் கேபிட்டல் அப்படின்னாலே முதலீடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முதலா போடுறது, அதாவது வெரி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து முதலீடு, கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேபிட்டல் வந்து ரெண்டு வகையில நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்னு ஒர்க்கிங் கேபிட்டல், இன்னொன்னு வந்து பிக்ஸ்டு கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் ஒன்னும் இல்ல, ஒர்க்கிங் இன்புட்ஸ் இருக்குல்ல, அதாவது வேரியபிள் இன்புட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தைகள் தான் வேற, ஆனா அர்த்தம் அதே தான். நம்மளோட வேரியபிள் இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீடு, ஃபர்டிலைசர், மென்யூ, பெஸ்டிசைட், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம்ல, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வேரியபிள் இன்புட்ஸ், அதாவது வேரியபிள் கேபிட்டல் இல்லைன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது கேபிட்டல் பாத்தீங்கன்னா வந்து பிக்ஸ்டு கேபிட்டல், அதுதான் வந்து கேபிட்டல் அசெட்ஸ் சொல்லுவோம், அதாவது சொத்துக்கள். அதாவது நீங்க இப்போ இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல், வேரியபிள் இன்புட் வாங்குறீங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சொத்துன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க விதைச்சிட்டீங்க, ஃபீடு கொடுத்துட்டீங்க, ஃபர்டிலைசர் போட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவுதான். அது வந்து உங்களுக்கு சொத்தா காலம் ஃபுல்லா வந்து நிக்காது. அப்போ அதோட பர்பஸ் என்னவோ அதை சர்வ் பண்ணிட்டு அது கிளம்பிடும், அது அந்த இடத்துல இருக்காது அதுக்கப்புறம். ஸோ கேபிட்டல் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அசெட், நம்மளுக்கு சொத்தா அது மாறிடும். இப்ப நான் வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நான் எப்போ வரைக்கும் அந்த லேண்டை வச்சிருக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ வரைக்கும் அந்த லேண்ட் வந்து எங்கிட்ட தான் இருக்கும். மிஷினரி வச்சிருக்கனாலும் அப்படிதான், லைஃப் ஸ்டாக், ஆடு மாடு கோழி வந்து நான் விற்கணும்னு நினைக்கிற வரைக்கும் அது என்கிட்ட இருக்கும் இல்லையா. ஆனா அதே சீடு, ஃபர்டிலைசர்ல அப்படி கிடையாது. நான் வச்சிருக்கணும்னு நினைச்சாலும் நான் அதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒன்ஸ் யூஸ் கிடையாது, ரெக்கரண்டா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்க போறோம் திரும்ப திரும்ப. சோ லேண்ட், மிஷினரி, லைஃப் ஸ்டாக், இது எல்லாமே நம்ம கேபிட்டல் அசெட், சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ரேட்டிங் இன்புட் தான். நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், வேரியபிள் இன்புட்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னு வச்சுக்கலாம். இந்த இருக்கிற கேபிட்டல் அசெட்ஸை வந்து பிக்ஸ்டு அசெட்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பிக்ஸ்டு கேபிட்டல்னு வச்சுக்கலாம். இல்ல அதே அர்த்தம் தான், வார்த்தைகள் தான் வெவ்வேறு. ஓகே, சோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த சொல்லும் போது நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரே ரெலவென்ஸா தான் இருக்கும். ஸோ இதுல என்னன்னா நம்ம ஆப்ரேட்டிங் இன்புட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன அதிகபட்சம் ஒரு சீடுனா, ஒரு ஹைபிரிட் சீடாவே இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி செலவு பண்ணுவோமா, ஃபர்டிலைசர்னாலும் அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம செலவும் அதுல இருந்து கிடைக்கிற வரவும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்ப நான் சீடு போடுறேன், ஃபர்டிலைசர் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிராப் ப்ரொடக்ஷன் 6 மாசம் நடக்க போகுதுன்னா அந்த 6 மாசத்துக்குள்ள நான் வந்து செலவு பண்ணுவேன். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அறுவடை வந்துடும், அதுல இருந்து நான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துப்பேன். சோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதோட செலவுகளும் அதுல இருந்து கிடைக்கிற வருமானமும் முடிஞ்சிருது. அதனால நான் அதை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா கன்சிடர் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது, ரைட். ஆனா இந்த பக்கம் கேபிட்டல் அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வெவ்வேறு டைம் பீரியட்ஸ் எனக்கு யூஸ் ஆக போகுது. டிராக்டர்னா நான் இந்த ப்ரொடக்ஷன் பீரியட்லயும் யூஸ் பண்ணுவேன், அடுத்த வருஷமும் யூஸ் பண்ணுவேன், நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிராக்டர் நான் யூஸ் பண்ணுவேன், ரைட்டா. சோ அதுல இருந்து நான் மேக் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், நான் அது பண்ற செலவும் அதுல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வரவும் பாத்தீங்கன்னா ஒரு பீரியடுக்குள்ள முடியாது. அது வந்து வெவ்வேறு காலங்கள்ல நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் வரவு, சரியா. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பீரியட்ல பண்றேன்னா எனக்கு வரவு வெவ்வேறு பீரியட்ல கிடைச்சுக்கிட்டே இருக்கு. சோ இங்கதான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற டெசிஷன் வந்து எடுக்கணும்.
ஓகேவா? சோ இந்த ஆப்ரேட்டிங் இன்புட்ஸ், அதாவது வேரியபிள் இன்புட்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் டைம் எலிமெண்ட் வந்து உனக்கு கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிருறதுனால நம்ம டைமை வந்து இங்க உள்ள கன்சிடர் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமான்னு சொல்லிட்டு பெரிய யோசிச்சு முடிவெடுக்கிற வேண்டிய விஷயம் வந்து அது கிடையாது. அதே கேபிட்டல் அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா டைம் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு வருது. அதாவது ஒரு வருஷத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அது வெவ்வேறு வருஷங்கள்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? சோ அதனால இந்த இடத்துல நம்ம டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணி அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி, அதாவது காலம் போக போக பணத்தோட வேல்யூ எப்படி மாறுது அப்படிங்கறத கன்சிடர் பண்ணி தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்கணும். சோ இந்த லெக்சர் ஃபுல்லாவே நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆபரேட்டிங் இன்புட்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டோம், பிகாஸ் அது நம்மளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதே கேபிட்டல் அசெட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, சொத்துக்களை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறதுலதான் நம்ம பெரிய டெசிஷன் மேக்கரா இருப்போம். அதனால அந்த சொத்துக்கள் வாங்கணுமா வாங்க வேணாமாங்கிற விஷயத்த டிசைட் பண்றதுக்குரிய கிரைட்டீரியா மட்டும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது ஃபுல்லாவே வந்து ரைட் சைட்ல உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கேபிட்டல் அசெட்ஸ் தான். நம்ம வந்து அந்த மாதிரி காலம் பூரா நீடிச்சு வரக்கூடிய அசெட்ஸ் வாங்கலாமா வேண்டாமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெக்சர் ஃபுல்லா பார்க்க போறோம். ரைட்? ஓகே. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் இன் கேபிட்டல் அசெட்ஸ். அதாவது ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்றோம், ஒரு ஆர்ச்சர்ட் புதுசா போடுறோம், இப்ப மாந்தோப்பு போடுறோம், இல்ல சப்போட்டா தோப்பு போடுறோம், இந்த மாதிரி பண்றோம். இல்லைன்னா பர்ச்சேசிங் நியூ பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட், அதாவது டிராக்டர், மிஷினரி எக்யூப்மெண்ட் ஏதாவது வாங்குறோம். சோ இந்த மாதிரி நம்ம சொத்துக்களா வச்சிருக்கோம். இப்ப மாந்தோப்பு நம்ம போடுறோம்னா இந்த வருஷம் நம்ம மாங்கன்னு வாங்கி விதைச்சிட்டோம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் நம்ம சொத்தா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் அசெட்ஸ் டிபிக்கலி இன்வால்வ் டிஃபரெண்ட் டைமிங்ஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ். அதாவது ரிட்டர்ன்ஸ், கேஷ் ஃப்ளோ, பெனிஃபிட் எல்லாமே ஒரே வார்த்தை தான். ரிட்டர்ன்ஸ்னா வரவு, நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறது. கேஷ் ஃப்ளோ அப்படின்னாலும் வரவு தான். ஓகேவா? நெட் பெனிஃபிட், அதாவது நிகர வருமானம், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வரவு, அதைத்தான் சொல்றோம். சோ எக்ஸ்பென்சஸ், நம்ம செலவு பண்றதும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வரவும் வித்தியாசமான காலங்கள்ல நடக்கிறனால நம்ம இந்த இடத்துல கேபிட்டல் அசெட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பல்கா ஒரு தடவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த அசெட் எத்தனை நாள் வந்து வேலை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும், அத்தனை வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் வரவு. ஓகேவா? சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்ம அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த டெசிஷன் மேக்கிங்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னா கேபிட்டல் அசெட்ஸ்ல பண்ணலாமா வேணாமாங்கிறது தான் டெசிஷன் மேக் பண்ண வேண்டியது வரும். ஓகே. the process of evaluating these investment is called investment analysis or capital budgeting நம்ம சொல்லலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஏன்னா கேபிட்டல்ல நம்ம கேபிட்டல் அசெட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்றோம். அதனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங்னு வச்சுக்கிறாங்க. ரைட்? ஓகே. அப்போ டைம் வேல்யூ ஆஃப் மணி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு சாக்லேட் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1980s பாத்தீங்கன்னா வந்து ஒரு 30 rupees இருந்திருக்கலாம். ஆனா 3 rupees இருந்திருக்கலாம். இப்போ 2024 எனக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு 30 rupees இருக்கு. அப்போ அன்னைக்கு 3 ரூபாய் கொடுத்தாலே எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாக்லேட் இன்னைக்கு 30 ரூபாய் கொடுத்தாதான் எனக்கு அந்த சாக்லேட் கிடைக்குது. அப்ப அந்த 30 ரூபாய்க்குள்ள இருக்கிற 1 ரூபாயோட வேல்யூ என்ன இருக்கு இந்த இடத்துல? குறைஞ்சிருக்கு. ஓகேவா? சோ அப்ப என்ன அர்த்தம்? பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, அந்த பொருளோட வேல்யூ அதிகமா இருக்கு. சோ இதுதான் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம். வெரி ஃபர்ஸ்ட் லெக்சர்ல நம்ம பாத்திருக்கோம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து கடைசி பிரின்சிபலா வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி, காம்பவுண்டிங் டிஸ்கவுண்டிங்ல பாத்திருக்கோம். அது ஒரு ஜஸ்ட் ரீகேப் மாதிரி. இதுல வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்க்கு. அதனால நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிரின்சிபலும் வந்து ஒரு இடத்துல யூஸ் ஆகும். நம்ம எப்படி லா ஆஃப் எல்டிஆர் பார்த்தோம்ல, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் வந்து எங்க யூஸ் ஆச்சு, நம்மளுக்கு கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல யூஸ் ஆச்சு. அதே மாதிரி டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற பிரின்சிபல் வந்து நமக்கு இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்ல யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட். அப்போ வேல்யூ ஆஃப் டாலர் டுடே இஸ் கிரேட்டர் தேன் த வேல்யூ ஆஃப் டாலர் நெக்ஸ்ட் இயர். அதாவது இன்னைக்கு என் கையில இருக்கிற பணம்ங்கிறது நாளைக்கு என் கையில இருக்கிற, இல்லைன்னா நான் அடுத்த வருஷம் என் கையில இருக்கிற பணத்தை விட இன்னைக்கு என் கையில இருக்க பணத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஓகேவா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு என் கையில இருக்கிற இந்த $1 இல்லைன்னா ₹1 வச்சு ஏதாவது உருப்படியான விஷயத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதுல இருந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம் கிடைக்குமா? அப்போ எனக்கு அடுத்த வருஷத்துல நான் இதே ₹1 வச்சுட்டு நிப்பேனா, இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல இருந்து எனக்கு கிடைச்ச ₹2 வச்சுட்டு நிப்பேனா? புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? அதாவது இன்னைக்கு என்கிட்ட ₹1 இருக்கு, நான் அந்த ₹1 வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு நல்ல விஷயத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அடுத்த வருஷம் அது ₹2 மாறக்கூடும். ஓகேவா? சோ
அடுத்த வருஷத்துல நான் இப்ப இருந்து நான் பின்னாடி பாக்குறேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துல எனக்கு எப்படி இருக்கு, ஓகே என் கையில 2 ரூபாய் இருக்கு, ஓகேவா. இதே நான் இப்ப இந்த 1 ரூபாயை வந்து யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டேன், இல்ல ஏதாவது வேஸ்டா ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு அடுத்த வருஷத்தோட 1 ரூபாய் இருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாவை நான் கரெக்டான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. எதை விட அப்படின்னா அடுத்த வருஷத்துல என்கிட்ட இருக்கிற 1 ரூபாயை விட. இதே 1 ரூபாய் அப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு வேல்யூவே இல்ல இதுல. அந்த 1 ரூபாய் நான் கரெக்டான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு 2 ரூபாய் நாளைக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ எப்பவுமே பிரசன்ட் வேல்யூ, மணியோட பிரசன்ட் வேல்யூ தான் ரொம்ப பெருசு. இன்னைக்கு என் கையில இருக்கிறது என்ன, ஓகேவா, அதைத்தான் வந்து நான் ரொம்ப பெருசா பார்ப்பேனே தவிர ஃபியூச்சர்ல என்ன இருக்கோ அது வந்து அதோட வேல்யூ வந்து பெருசு கிடையாது. ஓகே, சோ எதனால இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயத்தினால. ஒன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது நான் கரெக்டான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு அதுல இருந்து வட்டி கிடைக்கும், அது இன்ட்ரெஸ்ட் ரேட். அடுத்து 2வது விஷயம் இன்ஃபிளேஷன், அதாவது விலைவாசி ஏறி போகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இன்ஃபிளேஷன். 3வது விஷயம் ரிஸ்க். நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல வரும் வராமலும் போகும் இல்லையா, அதுதான் ரிஸ்க் நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்ங்கிறது anyone with a rupee today could invest it and receive more than a rupee next year. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற, அதாவது $1 ரூபி டாலர் வந்து சினோனிமஸா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பிகாஸ் ஒரு யூனிட் ஆஃப் மணி தான் அது. சோ இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயை நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அடுத்த வருஷம் 1 ரூபாய்க்கு அதிகமா கிடைக்கலாம். சோ இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயோட வேல்யூ எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, எதை விட அடுத்த வருஷம் அதே 1 ரூபாய் இருக்கிறத விட, ஓகேவா. சோ ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு அதுல இருந்து வட்டி கிடைக்கும் இல்லையா. சோ அதனால எனக்கு இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயோட மதிப்பு ரொம்ப பெருசானது. ஓகே, சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் illustrates a relationship between two amounts of money at different moments of time. அதாவது இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாய், ஃபியூச்சர்ல இருக்கிற 1 ரூபாய். அப்போ 2 அமௌண்ட் ஆஃப் மணி 2 டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல நான் வந்து கம்பேர் பண்ணி பாக்குறேன்னா எதை வச்சு கம்பேர் பண்ணலாம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு. அப்படின்னா நான் இன்னைக்கு 1 ரூபாய் போட்டேன், அது எனக்கு 12% வட்டி கொடுக்குது அப்படின்னா அது எனக்கு நாளைக்கு என்னவா இருக்கும். அதே இன்னைக்கு 1 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேன், அது எனக்கு 15% வட்டி கொடுக்குது அப்படின்னா அப்ப எனக்கு நெக்ஸ்ட் இயர்ல என்ன வருமானம் இருக்கும். அதே 1 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணி அது எனக்கு 30% வட்டி கொடுக்குது அப்படின்னா அது எனக்கு அப்பனா 30% வட்டினா 30 பைசா அதிகமா கிடைக்கும். அப்ப எனக்கு அந்த அடுத்த வருஷம் என்ன இருக்கும். அப்போ ஒரு டைம் பீரியட், இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நான் கம்பேர் பண்றேன், அதே 1 ரூபாயை வச்சு கம்பேர் பண்றேன். ஆனா என்னென்ன வட்டி விகிதத்துல அது வருது, 15%ல வருதா, 12%ல வருதா, 30%ல வருதா. அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்றதுக்கு நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் யூஸ் ஆகும், வட்டி எவ்வளவு அது ஏர்ன் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் யூஸ் ஆகும். அப்ப இட் டினோட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் டைம் வேல்யூ ஆஃப் மணி, இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இப்போ இது பாருங்க, ஒரு $100 தான். அந்த $100 வந்து ஒரு வருஷம் தான் நான் கணக்கு வச்சிருக்கேன். இந்த வருஷம் நான் அந்த $100 இன்வெஸ்ட் பண்றேன், அடுத்த வருஷம் வந்து எனக்கு அந்த என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். அதே பாத்தீங்கன்னா வெவ்வேறு டிஸ்கவுண்ட் ரேட் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வெவ்வேறு டிஸ்கவுண்ட் ரேட்ல வச்சு பாருங்க. அதாவது அதே விஷயத்த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் $110 in 1 year, அதாவது ஒரு வருஷம் கழிச்சு அந்த $110 இருக்குல்ல அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம். பிரசன்ட் வேல்யூ ஆஃப் $100 in 1 year யூசிங் டிஃபரெண்ட் டிஸ்கவுண்ட் ரேட். வெவ்வேறு வட்டி விகிதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு அமௌண்ட் காமிக்கும், ஓகேவா. இப்ப பாத்தீங்கன்னா 5% நீங்க வந்து டிஸ்கவுண்ட் ரேட் வச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது வந்து நீங்க சினானிமஸா யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து மோர் ஆர்லெஸ் இப்ப சினானிமஸா தான் யூஸ் பண்றோம். பட் இன்டெப்தா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதோட டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த டிஸ்கவுண்ட் ரேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5%ல வச்சு பாத்தீங்கன்னா அது 104 rupeesக்கு பக்கத்துல இருக்கு. அதே 10%ல வச்சு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன இருக்கு, 100 rupeesக்கு அந்த மாதிரி இருக்கு. 15%ல வச்சு பாத்தீங்கன்னா அது வந்து குறையுது. அப்போ டிஸ்கவுண்ட் ரேட் அதிகமாக ஆக, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக ஆக அதோட வேல்யூ வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா 2 டைம் பீரியடுக்கு இடையில நம்ம ஒரு பர்டிகுலர், இப்ப $100னா $100 மட்டுமே வச்சு 2 இயருக்கு இடையில கம்பேர் பண்றோம் அப்படின்னா அது வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து நமக்கு வெவ்வேறு அமௌண்ட்டா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும், வெவ்வேறு அமௌண்ட்டா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ டிஸ்கவுண்ட் ரேட் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியை டிசைட் பண்றதுல ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகேவா. ஓகே, அடுத்து ரீசன்ஸ் ஃபார் டைம் வேல்யூ ஆஃப் மணி. 2வது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன். நம்ம சொன்னால விலைவாசி ஏற்றம். அப்போ இன்ஃபிளேஷன் ரெஃபர்ஸ் டு ஓவரால் இன்க்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் டைம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இன்ஃபிளேஷன்ங்கிறது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 quarters ஆவது பெர்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும், கண்டினியூஸா. அப்போ ஜெனரல் பிரைஸ் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது காமனா எல்லா பொருள்களையுமே இருக்கிற விலைவாசி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றோம். இதுதான் இன்ஃபிளேஷன் நம்ம சொல்றோம். ஓவரால் இன்க்ரீஸ் இன் த ஜெனரல் பிரைஸ் லெவல் ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் டைம்.
கொஞ்சம் காலம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கணும். திடீர்னு அப்ரப்டா இன்க்ரீஸ் ஆகி திடீர்னு அப்ரப்டா ஃபால் ஆகிறது நம்ம இன்ஃபிளேஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம் என்னைக்குமே. ஓகேவா, ரைட். அப்போ இன்ஃபிளேஷன் டிக்ரீசஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படின்னா பணத்தை வச்சு அதாவது பணம் தன்னை வச்சு வாங்கக்கூடிய அந்த பவர். அதாவது நம்ம முன்னாடி சொன்னோம்ல, 3 ரூபாய்க்கு வந்து கிடைச்சிட்டு இருந்த ஒரு சாக்லேட் இன்னைக்கு 30 ரூபாய் தான் கிடைக்குது, 30 ரூபாய்க்கு தான் கிடைக்குதுன்னா அப்ப அந்த பணத்தோட வேல்யூ, தன்னோட பர்ச்சேசிங் பவர் அது இழந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது நான் மணின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 3 யூனிட்டா போய் நின்னாலே எனக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நான் வந்து 30 யூனிட்டா போய் நின்னாதான், 30 என்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து 30 இருந்தாதான் அந்த சாக்லேட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், என்னோட பர்ச்சேசிங் பவர் அந்த இடத்துல குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நான் வாங்குற என்னோட பவர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அதைத்தான் சொல்லும். பிகாஸ் கன்சியூமர்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு பர்ச்சேஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் சே $100 நெக்ஸ்ட் இயர் கம்பேர்ட் டு வாட் தே கேன் பை டுடே. அதாவது இன்னைக்கு நான் வந்து $100 எடுத்துட்டு போய் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து மவுஸ் பேட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு $100 எடுத்துட்டு போய் நான் மவுஸ் பேட் வாங்குறேன்னா இதே $100 நான் நெக்ஸ்ட் இயர் கொண்டு போனேன்னா அவன் அதே மவுஸ் பேடை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி அந்த மவுஸ் பேடோட விலை வந்து அன்னைக்கு $110 இருக்கலாம் இல்லையா. சோ இந்த வருஷம் நான் கொண்டு போய் $100 கொடுத்து ஒரு மவுஸ் பேட் வாங்குறேன், இல்ல 2 மவுஸ் பேட் வாங்குறேன்னா அதே $100 நான் வந்து அடுத்த வருஷம் கொண்டு போய் நின்னா எனக்கு $2 வந்து மீன்ஸ் 2 மவுஸ் பேட் வந்து கொடுக்க மாட்டான். ஏன்னா விலைவாசி ஏறி போச்சுங்க. அப்போ வந்து நீங்க $110 கொடுத்தாதான் நான் 2 மவுஸ் பேட் கொடுப்பேன் அப்படின்பா. புரியுதா? அப்போ இதுதான் வந்து இன்ஃபிளேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். விலைவாசி ஏற்றமா தான் இன்ஃபிளேஷன் சொல்றோம். அப்போ டைம் வேல்யூ ஆஃப் மணி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்ஃபிளேஷன்னாலயும் நமக்கு பணத்தோட வேல்யூ வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ரைட். 3வது காம்பனன்ட் ரிஸ்க். அப்போ ரிஸ்க் என்ன சொல்றாங்கன்னா, another factor that makes people prefer receiving $1 today rather than next year. அதாவது இந்த 3 ஃபேக்டருமே நம்ம சொல்றோம்ல, இன்ஃபிளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், ரிஸ்க், இந்த 3 ஃபேக்டருமே எதை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் வந்து இன்னைக்கு இருக்கிற பணத்தை ஏன் ரொம்ப வேல்யூ பண்றாங்க, ஏன் வந்து யாருமே வந்து ஃபியூச்சர்ல வர பணத்தை வந்து வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற பணம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது அப்படின்னா எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 ஃபேக்டர்ஸ்னாலதான். இன்ஃபிளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், ரிஸ்க். அதாவது ரிஸ்க்னா இப்ப நான் ஒரு இன்னைக்கு இருக்கிற $1 நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்வெஸ்ட் பண்ணா அதுல இருந்து எனக்கு வரவும் வரலாம், அது லாஸும் ஆகலாம். அப்ப நான் என்ன பண்றேன், இன்னைக்கு இருக்கிற $1, இன்னைக்கு இருக்கிற அந்த $1 நான் ரொம்ப பொக்கிஷமா பாக்குறேன், எனக்கு அது ரொம்ப முக்கியம் நாளைக்கு வர்ற அமௌண்ட்டை விட. புரியுதா? அப்போ இன்ஃபிளேஷனும் அப்படிதான் பண்ணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற $1 எனக்கு ரொம்ப முக்கியம் நாளைக்கு வர்றதை விட. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அந்த மாதிரிதான் பண்ணும், இன்னைக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. சோ டைம் வேல்யூ ஆஃப் மணி தான் இந்த 3மே வந்து பெரிய டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருக்கும். ஓகே, an unforeseen circumstance during the forthcoming year might make it impossible to receive that dollar in the future. அதாவது இன்னைக்கு இருக்கிற $1 என் கையில இருக்கு, அது எனக்கு நிச்சயம் நிரந்தரம், மீன்ஸ் எனக்கு கண்டிப்பா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஃபியூச்சர்ல எனக்கு இருக்கா இல்லையா, வருமா வராதாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே தங்கிட்ட இன்னைக்கு இருக்கிற அந்த அமௌண்ட்டை தான் வந்து பெருசா பார்ப்பாங்க, வேல்யூ பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல இருக்கிறத விட. சோ இந்த 3 ஃபேக்டர்ஸுமே என்னன்னா, இன்ஃபிளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், ரிஸ்க், இந்த 3 ஃபேக்டர்ஸுமே டைம் வேல்யூ ஆஃப் மணி, அதாவது பணத்தோட வேல்யூ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதாங்கிறத டிசைட் பண்றதுல பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும் 3மே. ஓகேவா? சோ இப்ப டைம் வேல்யூ ஆஃப் மணியை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 3 வந்து டிட்டர்மினன்ட்ஸ், எதெல்லாம் வந்து காரணிகள், இன்ஃபுளுசஸா இருக்கு அப்படின்னா இந்த ரிஸ்க், இன்ஃபிளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் 3 வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இப்ப இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மெஷர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா காம்பவுண்டிங் அண்ட் டிஸ்கவுண்டிங். அதாவது காம்பவுண்டிங் அப்படிங்கிறது ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிரசன்ட் மணி. இன்னைக்கு இருக்கிற $100 நாளைக்கு அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து காம்பவுண்டிங். இன்னைக்கு இருக்கிற $100 நாளைக்கு அதோட வேல்யூ எப்படி இருக்கும், ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிரசன்ட் மணி வந்து காம்பவுண்டிங். டிஸ்கவுண்டிங் அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் மணி. அதாவது நாளைக்கு $100 இருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன. ஓகேவா? நாளைக்கு $100 இருக்கிற விஷயம் இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன, எப்படி இருக்கும் நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன் நீங்களே. காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், இன்னைக்கு இருக்கிற பணத்தோட நாளைக்கு தான் வேல்யூ. இன்னைக்கு $100 இருக்கிறது, ஓகேவா, நாளைக்கு எப்படி இருக்கும், $110 இருக்கலாம். புரிஞ்சா? அது காம்பவுண்டிங், ஆட் ஆயிட்டே போகும். இன்னைக்கு அதாவது அன்னைக்கு $3 இருந்தது, இன்னைக்கு $30 இருக்கு. ஓகேவா? அப்ப காம்பவுண்டிங் ஆட் ஆயிட்டே போகுது. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிரசன்ட் மணி. இன்னைக்கு இருக்கிற $100 நாளைக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அடிஷன் ஆயிட்டே போகும் அதோட வேல்யூ. ஓகேவா? ஃபியூச்சர் வேல்யூ வந்து ஆட் ஆயிட்டே போகும். ஏன்னா அந்த இடத்துல வட்டி நமக்கு வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பணம், அதனால நம்மளுக்கு அது ஆட் ஆயிட்டே போகும். டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது.
ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா நான் வந்து ஃபியூச்சர்ல, அதாவது 2025 ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதோட அமௌண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கும்னா ஒரு 95 ரூபாய் 97 ரூபாய் அப்படிதான் இருக்கும். கம்மியா தான் இருக்கும் இன்னைக்கு அமௌண்ட். அதுதான் நாளைக்கு வந்து 100 ரூபாவா ஆகும். புரியுதா? சோ டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் மணி. ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய பணம் அதோட இன்னைக்கு வேல்யூ என்னன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அதே காம்பவுண்டிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற மணி அதோட ஃபியூச்சர் வேல்யூ, அடுத்த வருஷம் இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அது நமக்கு ஒரு வட்டியை சம்பாரிச்சு கொடுத்துருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இது காம்பவுண்டிங். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆட் ஆயிட்டே போறது காம்பவுண்டிங், குறைஞ்சுக்கிட்டே வருது டிஸ்கவுண்டிங். ஓகேவா? சோ காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா பிரசன்ட் வேல்யூ இன்டூ 1 plus i the whole power n. n நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஐங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இதுதான் காம்பவுண்டிங். ஆட் ஆயிட்டே வரும். அதனாலதான் நம்ம வந்து p இன்டூன்னு சொல்லிட்டு மல்டிபிளிகேஷன்ல எழுதியிருக்கோம். அதனாலதான் ஆட் ஆயிட்டே போகும். புரிஞ்சா? அதே டிஸ்கவுண்டிங் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கீழே வெயிட் கொடுத்து அதை குறைக்கிறோம் பாருங்க. அப்ப டிஸ்கவுண்டிங்னா குறைஞ்சுக்கிட்டே வரும் நம்மளுக்கு. அப்போ பிரசன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ தான் அந்த பிங்கிற பிரின்சிபல் அமௌண்ட். ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை 1 plus i power the whole power n. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த 1 plus i power n இருக்குல்ல, ஹோல் பவர் n இருக்குல்ல, அத எந்த இடத்துல குடுக்கறோங்கிறது தான் விஷயம். ஓகேவா? சோ அதை வந்து மல்டிபிளிகேஷன்ல நம்ம பிரசன்ட் வேல்யூ கூட கொடுத்தோம் அப்படின்னா காம்பவுண்டிங். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா சேர்த்து 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 அது வந்து மல்டிப்ளை ஆயிட்டே போகும். ஓகேவா? அதனால அது காம்பவுண்டிங். ஆட் மீன்ஸ் அது வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுங்கிறனால நம்ம மல்டிபிளிகேஷன்ல கொடுத்துருக்கோம். டிவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைக்கிறோம் நம்ம. அப்ப என்ன பண்றோம்? இன்னைக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற சம், அதாவது ஃபியூச்சர்ல இருக்கிற சம்னா ஒண்ணும் இல்ல, மணிதான் சம் நம்ம சொல்லுவோம். ஃபியூச்சர் மணின்னு வச்சுக்கலாம், ஃபியூச்சர் சம்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ ஃபியூச்சர் மணிங்கிறத நம்ம வெயிட் கொடுத்து குறைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு இருக்க 100 ரூபாய் இன்னைக்கு 95 ரூபாவோ 97 ரூபாவோ அந்த மாதிரி கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மேபி உங்களுக்கு இது புரியலன்னா இன்னொரு தடவை மீன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து இன்னொரு தடவை இது இந்த மட்டுமே கூட நான் எடுக்கிறேன். ஏன்னா இது அவ்வளவு முக்கியம். நமக்கு கொஸ்டின்ஸும் இதுல இருந்து ஜாஸ்தியா வரும். ஓகேவா? ரைட். அப்போ காம்பவுண்டிங்னா a rupee today is worth more than a rupee in future. ஓகேவா? இன்னைக்கு இருக்கிறது அதோட வேல்யூல சொல்றாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது வட்டி அப்படின்னு சொல்றோம். காம்பவுண்டிங் ஆட் ஆயிட்டே போகும் நம்மளுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் வில் பி ஆடட் டு த பிரின்சிபல் ஓவர் டைம். அதாவது நமக்கு அசல், பிரின்சிபல்னா அசல், அந்த அசல் கூட நமக்கு வட்டி வந்து ஆட் ஆயிட்டே போகும் வருஷங்கள் ஆக ஆக. அதனாலதான் அதோட வேல்யூ வந்து ஓவர் a period of time இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. So the interest rate is added to the principal at the end of each time period. ஓகேவா? ஒரு வருஷத்துலயும் என்ன ஆகும்? அதோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஏன்னா அது கூட வட்டி ஆட் ஆயிட்டே போகும். அப்போ இப்போ பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கு என்கிட்ட, 10% வட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் என்கிட்ட வந்து 110 ரூபாவா இருக்கும். அப்ப அந்த 110 ரூபாய்க்கு நான் 10% வட்டி போடுவேன். புரிஞ்சா? அதாவது ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு வந்துருச்சு, வட்டி வந்துருச்சு. அது கூட சேர்த்துதான் நான் 110 ரூபாவா கையில வச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த 110 ரூபாய்க்கு தான் எனக்கு வட்டி கிடைக்கும். புரியுதா? வட்டிக்கே மறுபடியும் வட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அதனாலதான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு காம்பவுண்டிங்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்திருக்கீங்கல்ல, வட்டிக்கே வட்டி போடுறதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதேதான் காம்பவுண்டிங். ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து வட்டிக்கே வட்டி வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு வந்து அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அப்போ இன்னொரு வார்த்தை இருக்கு, ஆன்யூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஓவர் டைம். ஸ்ட்ரீம் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே. ஓகேவா? ஸ்ட்ரீம்னா அருவி மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும், கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆன்யூட்டி அப்படின்னா ஒரு வருஷமும் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஆன்யூட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறதுனா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் மணி, ஃபியூச்சர் சம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் டிஸ்கவுண்டிங். கண்டிப்பா அது கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சோ இஸ் த கரண்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு பி ரிசீவ்ட் at the future at a specified date. This present value is worked out through discounting process. அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி, அதாவது ஒன்னும் இல்லப்பா, ஃபியூச்சர்ல இருக்கிற மணிய நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் டிஸ்கவுண்டிங்னு சொல்றாங்க. அப்போ sum to be received in the future is somewhat less now. அதாவது நான் ஃபியூச்சர்ல ஒரு 100 ரூபாய் எனக்கு வந்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதோட இன்னைக்கு இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா சொல்றேன்ல கம்மியா தான் இருக்கும். 97 ரூபாய் 95 ரூபாய் அப்படிதான் இருக்கும். சோ பிகாஸ் ஆஃப் டைம் டிஃபரன்ஸ் அஸ்யூமிங் அ பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது எதனால அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் வேற. இன்னைக்கு ஒரு வருஷம், அடுத்த வருஷம் வந்து வேற ஒரு வருஷமா மாறுது இல்லையா, அந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்கிறனால இது வந்து நமக்கு இந்த மாதிரி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அஸ்யூமிங் அ பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா
அந்த வட்டி வந்து +10%, +15%, +20%, அதாவது ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு வட்டி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நம்ம நினைச்சு அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்றோம். டைம் வேல்யூல இப்படி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே. சோ டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் இன்வர்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது நம்ம ஒண்ணுல மல்டிப்ளை பண்ணுவோம், இன்னொன்னுல டிவைட் பண்றோம். புரிஞ்சா? நம்ம பார்த்தோம்ல, காம்பவுண்டிங்ல வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? 1 + i⁻n வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். டிஸ்கவுண்டிங்ல வந்து 1 + i⁻n வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷன்ல போடுவோம். அப்போ ஒண்ணு வந்து குறைக்கிறோம், இன்னொன்னு வந்து வெயிட் கொடுத்து ஏத்துறோம். ஓகேவா? ஓகே. அப்போ present sum compounded to know the future value. இன்னைக்கு இருக்கிற ஒரு அமௌண்ட், அதை வந்து நம்ம காம்பவுண்டிங் பண்ணோம்னா ஃபியூச்சர் வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது அதே மீனிங் தான், ஆனா வார்த்தைகள் எப்படி மாறுதுன்னு பாருங்க. present sum, இன்னைக்கு இருக்கிற ஒரு 100 ரூபாய் இஸ் காம்பவுண்டட் டு நோ த ஃபியூச்சர் வேல்யூ. அதை வந்து காம்பவுண்டிங் ஃபார்முலால யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னு தெரியும். அண்ட் ஃபியூச்சர் சம், அதாவது நாளைக்கு இருக்கிற ஒரு 100 ரூபாய் இஸ் டிஸ்கவுண்டட், அது வெயிட் கொடுத்து குறைப்போம், டு நோ த பிரசன்ட் வேல்யூ, அதோட வேல்யூ இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. புரிஞ்சா? அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு 100 ரூபாய காம்பவுண்டிங் பண்ணா அதோட நாளைக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். ஓகேவா? அதே நாளைக்கு இருக்கிற ஒரு 100 ரூபாய டிஸ்கவுண்டிங் பண்ணா அதோட இன்னைக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். இதுதான் ஓவரால் சம். ஓகேவா? இது வந்து இந்த வார்த்தைகள் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குமே தவிர அது ஆக்சுவல் கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்டிங் அப்படின்னா அது வட்டி வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிட்டே இருக்குங்கிறனால அதோட வேல்யூ பெருகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு மணியோட வேல்யூ, அது காம்பவுண்டிங் வட்டி ஆட் ஆயிட்டே இருக்கறனால நாளைக்கு அதோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். டிஸ்கவுண்டிங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்பா. அப்ப என்ன, நாளைக்கு இருக்கிற ஒரு அமௌண்ட் 100 ரூபாய், இன்னைக்கு அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இவ்வளவுதான் காம்பவுண்டிங், இதுதான் டிஸ்கவுண்டிங். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டெஃபினட்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேவா?